ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்தவரையும் அந்த விஜய் ஃபேக்டருங்கிறது தொடர்ச்சியா சொல்றாங்க, நீங்களும் தொடர்ச்சியா அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் தான் 2வது இடம் வருவார் அப்படிங்கிற அந்த விஷயத்த தொடர்ச்சியா பதிவு செய்யறாங்க. கருத்து கணிப்புகளோ 15 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு போடுறாங்க. இந்த 15-20 விழுக்காடுங்கிற விஷயத்த எந்த அடிப்படையில தொடர்ச்சியா கொடுக்குறாங்க? அதுக்கெல்லாம் எந்த கருவியும் கிடையாது, ஃபார்முலாவும் கிடையாது. நானே தான் சொல்லிட்டு இருக்கேன். இரட்டை இலக்கத்தில் 15 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு 8.5% வாங்கி தன் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்ற சீமானை போல இவர் அவ்வளவு கஷ்டப்பட மாட்டார். ஏன்னா சினிமா பிரபல்யம், அவருக்கு இருக்கிற அந்த வசீகரம், ஒரு உச்சபட்ச நடிகர் என்கிற அந்த வசீகரத்தினாலதான் இவ்வளவு பேர் வந்து குமீரா. நேற்று நல்ல ஒரு விஷயம் நடந்தது. நேற்று ஒரு அறிக்கை விட்டார் விஜய், மனம் திறந்து அவரை பாராட்டின. நேற்று கொடுத்த பேட்டிகள்ல எல்லாம் கூட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாங்க ஆதரிக்கிறோம், அந்த விஷயத்தை ஆதரிக்கிறோம், டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்க்கிறோம்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருந்தார். ஏன்னா பிஜேபிக்கு அவர் பயந்தாரு, மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தினா அதெல்லாம் ரைட்டு. துணிச்சலா அந்த அறிக்கை ட்விட்டர் விளையிட்டதை நான் மனம் திறந்து பாராட்டினேன், இப்பவும் பாராட்டினேன் நான். சரிதானா? இது அதோட நிக்கக்கூடாது. இன்னொரு 4-5 நாள் பிரச்சாரத்துல வேற எந்த தலைவருக்கும் வராத கூட்டம் இன்னைக்கு விஜய்க்கு வருது, இளைஞர்கள் கூட்டம். வேற யாருக்கும் இவ்வளவு இளைஞர்கள் வர்றதில்ல தன்னெழுச்சியா. அதை சொல்றதுல எனக்கு வெக்கமும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. உண்மையை சொல்றதுல நமக்கு என்ன வேண்டி கிடக்கு? அப்படி தன் முன்னால் வந்து நிக்கிற இளைஞர்களுக்கு இந்த சப்ஜெக்ட ஒரு 2 நிமிஷம் விளக்கி சொல்லணும். யார்கிட்டயாவது கேட்டுக்கிட்டாவது, சில நிபுணர்கள் கிட்ட, வழக்கறிஞர்கள்ட்ட, சில அரசியல்வாதிகள்கிட்ட, IAS அதிகாரிகள்ட்ட, அவர்கிட்ட நிறைய நேரடியா மறைமுகமா பல IAS பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா துண்டு போட்டு வைக்கணுமே. அப்படிப்பட்டவங்ககிட்ட இது என்ன மசோதா, என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்க இளைஞர்களுக்கு சொன்னா அவன் கேட்கிறான் காது கொடுத்து. ஸ்டாலின் சொன்னா வந்து நிக்க மாட்டான், எடப்பாடி சொன்னா அந்த இடத்துல வந்து நிக்க மாட்டான், உதயநிதி கூப்பிட்டா வரமாட்டான். நீங்க கூப்பிடலனாலே உங்க வேனுக்கு பின்னாடியே தப்பிக்கிட்டு வர்றான். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்கடா, இத முதல்ல இந்த ஆபத்து வருது புரிஞ்சுக்கோங்க தம்பிங்களான்னு விஜய் சொன்னா ஒரு மரியாதை இருக்கும், காது கொடுத்து கேட்பாங்கனால இந்த ஒரு கடமையும் சேர்த்து விஜய் செய்யணும். பேசி முடிச்சுட்டு அப்புறம் விசிலுக்கு ஓட்டு கேளுங்க, ஓட்டு வாங்கிட்டு ஜெயிங்க. அதை பத்தி நமக்கு ஆட்சேபனை இல்லை. அற்புதமான ஒரு வாய்ப்பு. லட்சக்கணக்கான இளைஞர்கள்ட்ட விஜய் இந்த விஷயத்த ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னும் அவர் முதல்ல இன்னும் தெளிவுபடுத்திக்கிட்டு இளைஞர்கள்ட்ட கடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான். ஆனா அந்த மாதிரியான ஒரு அரசியல அவர் இதுவரையும் மேடையில பேசல. அதாவது திமுக எதிர்ப்பு மட்டும்தான் தீவிரமா வலியுறுத்துற தன்மையில தானே இருக்கிறாரு. தனிநபர் தாக்குதல அதை பத்தி எல்லாம் இந்த கூட்டம் கவலைப்படவே இல்லை. இளைஞர்கள் கூட்டம் அதை பத்தி துளி கூட கவலைப்படலையே. அது நல்லது இல்லைங்கிறது ஒரு பக்கம். சீமான் மாதிரியான எல்லா கட்சிகளுக்கும் ஒரு எரிச்சல் வரதான் செய்யணும். நம்ம இவ்வளவு உழைக்கிறோம், மக்கள் கிட்ட சீமான்லாம் அடிக்க தெரியும், மக்கள் தானே சார் வராரு. அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கட்டும், அடி வாங்க மீன்ஸ் ஒரு வெற்றி கூட கிடைக்கலனாலும் திரும்ப மக்கள் கிட்ட தானே வராரு. அப்ப நம்ம இவ்வளவு கரடியா கத்துறோம் தானே. ஒண்ணு எனக்கு ஓட்டு போட்டு என்னை வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு அது கொல்லுன்னு சொல்றாருன்னா அவளோட மனசுல எவ்வளவு விரக்தி இருக்கும். பதவி வெறி இல்ல, இந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா? கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து நான் பண்ற அரசியலுக்கு நீ கொடுக்குற மரியாதை இதானாங்கிற விரக்தி. அது எதுவுமே என்னன்னு தெரியாம இருக்கா, அவங்ககிட்ட போய் இப்படி உழுறு இல்லடான்ற அந்த ஒரு கோபம் தான் அது காரணம். எல்லா தலைவர்களுமே இதை கொஞ்சம் எரிச்சலோட தான் பார்ப்பாங்க, வேற வழி இல்லை. இந்த சூழல் இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன், இரட்டை இலக்கத்துல ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்குவார் குறைஞ்சபட்சம் நான் சொன்னேன். 10-15% நம்ம கேட்கிற இளைஞர்கள். அதுல சில இளம் பெண்கள் கிட்ட ஒரு மனமாற்றம் நடந்திருக்கிறதே நான் சொல்றேன். அவர் நடந்து கொண்ட விதம், விஜய் பொது மாறி இருக்காங்க. பொது வெளியில் நடந்ததை இளம் பெண்கள், குடும்ப பெண்கள் ரசிக்கவில்லை. ஆனா அதை பத்தி துளியும் கவலைப்படாத, புரிதல் இல்லாத இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்னும் அவரோட பின்னாடி இருக்காங்கிறதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதை குறைச்சி எடை போடக்கூடாது. இப்ப விஜயினுடைய இந்த ரசிகர் தன்மையை விமர்சிக்கும் போது அவங்க பதிலுக்கு அப்ப எம்ஜிஆர் யாரு, ஜெயலலிதா யாருன்னு கேள்வி கேட்கல. அதெல்லாம் நீங்க நல்ல விஷயங்களை முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்கணும். இதே மாதிரியான பிரச்சனைகள் இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். அங்கே அது மாதிரி நடந்துச்சா, கோர்ட்டுக்கு போனாங்களா, வச்சாலும் நம்ம எல்லாம் ஒரு தனி மனித விவகாரம் நம்மளுக்கு தள்ளி போனா இப்படி வீம்புக்கு வந்து விழுந்தீங்கன்னா அப்புறம் திருப்பி எழுப்பி நிக்க வச்சு கொள்ளைன்னு 2 அறையை தான் தோணும் நமக்கு. அதெல்லாம் ரொம்ப விவாதிக்க கூடாதுன்னு நினைக்கிற டைப் நான். பொதுவா தனி மனிதத்தை பத்தி ரொம்ப பேச மாட்டேன். ஆனால் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு பிரபலத்தினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கவனிக்கப்படுங்கிற ஒரு தார்மீக பயம் இருக்கணும் எந்த தலைவருக்கும். விஜய்க்கும் இருக்கணும்னு நான் இப்ப சொல்லல சார், 1 வருஷம் முன்னாடியே சொன்னேன். கவனம். சினிமா நடிகராக நீங்கள் என்ன பண்ணாலும் கிசு பகுதியில படிச்சுட்டு ரசிப்பான், விவாதிப்பான், போயிட்டே இருப்பான். இன்னைக்கும் அந்த ரசிகன் படிப்பான், ரசிப்பான். ஆனா ரசிகன் மட்டுமே ஓட்டு போட்டால் நீங்கள் ஒரு MLA கூட ஆக முடியாது. பொதுமக்களும் ஓட்டு போடணும்னா அந்த பொதுமக்கள் நம்மளை கவனிப்பாங்கிற தார்மீக பயம் ஒருத்தனுக்கு இருக்கணும். அது விஜய்க்கும் இருக்கணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்றேன். இப்போதாவது அவருக்கு அந்த பாடத்தை கத்துட்டு இருப்பார் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா திருந்தின மாதிரி தெரியல. இல்ல, அவர் பிரச்சார பாணியே ஒரு நாள் பிரச்சாரம் செஞ்சா 2 நாள் லீவ் எடுக்கிற இல்ல, அதுதான் ஒரு அந்த அலட்சிய மனப்போக்கு ஏன்னு புரியல. இப்ப வானதி போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க, நமக்கு புரியுது, உடம்பு சரியில்லாம பொது வெளியிலேயே விழுந்தாங்க போனாங்க. ராமதாஸ் பொது மேடையிலேயே சரிஞ்சு விழுந்தார், ஒரு பரிதாபம் வருதுங்கிறது வேற. அவங்களாம் ஒரு கேண்டிடேட் ஒரு பாதி இடத்துல போட்டுக்காரு, பிரச்சாரம் பண்ணலைனாலும் ராமதாஸ் வளர்த்த அந்த வன்னியர் சங்கத்தினர் வேலை செய்வாங்கன்னு ஒரு இருக்கு.
நீங்க பிரச்சாரம் போடலாம் உங்கள் ஒரு முகத்துக்கு. நீங்க தானே சொன்னீங்க 234 தொகுதியில விஜய் அப்படின்னு. அப்ப நீங்க ஒரு தடவை மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு வரணும்னு அவன் எதிர்பார்ப்பாங்க. நீங்க வருவீங்கன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கின உடனே மாவட்டத்துக்கு தகவல் போகுது, அவங்க ஏற்பாடு பண்றாங்க கும்மிடிப்பூண்டியில ரத்துன்னா ஒரு 5000 50,000 செலவு பண்ணிருக்க மாட்டான். 5 மணி நேரம் உடல் உழைப்பை கொட்டிருக்க மாட்டான். அதை மதிக்கிற லட்சணம் இதானா? ஒரு நியாயமான காரணம் இருந்தா தப்பு கிடையாது. எல்லா தலைவர்களும் அதை மாத்துவாங்க. திருத்தப்பட்ட பட்டியல் மாற்றப்பட்ட பட்டியல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ரத்துங்க. நீங்க அனுமதி கொடுக்கலைன்னா கொடுத்தாங்க, கொடுக்கலைன்னா ஏன் கொடுக்கலன்னு அந்த ஃபேக்டர் சொன்னா கோவம் வருது. சரி கொடுத்தாச்சுன்னா உங்க என்ன காரணம்னு சொல்லாம ரத்து பண்ணுவேன்னா இது நல்லது இல்லை. ஏன்னா மொத்தமே 13 நாள் தானே சார் பிரச்சாரம். அதுல நான் 5 நாள் வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் அதெல்லாம் கண்டுக்க கூடாது, ஆட்சி என்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவத்தனம் தெரியுது இல்லையா? இந்த ஆபத்தை விஜய் உணர வேண்டாமா? வளர்ற நடிகருக்கு வளர்ற தலைவருக்கு இது அவசியமா இல்ல நல்ல பண்பா? இன்னைக்கு இது ஜிலு ஜிலுன்னு ரசிப்பாங்க. ஒரு தேர்தலில் சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு தெரிச்சு ஒடியாருவான் பாருங்க. அப்ப தெரியும் விஜய்க்கு அந்த வலி, பெயின். ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு. அந்த சூழலுக்கு போகாததுக்கு முன்னாடி நீங்களாவே உங்களை சுய பரிசோதனை பண்ணி மாத்திக்கிட்டா நல்லது. இது திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் செய்யறதுனால திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறார். குறிப்பா நாம் தமிழர் அதிமுக வாக்குகளை குறிவைத்து பிரிக்கிறார். எம்ஜிஆர் சிலை கிட்ட நின்று பண்றாரு. அவங்கள டார்கெட் பண்ணி தான் விஜய் எல்லா வேலையும் பாக்குறாருன்னு ஒரு பார்வை வருது. நிச்சயமா எதிர்ப்பு வாக்கல. இப்ப விஜய் கிட்ட வரவன் யாரு? முதல் பாயிண்ட் திமுகவுக்கு போட மாட்டேங்கிறவங்க எதிர்த்து யாரான்னு பாக்குறான். அப்ப கொள்கை இருக்கா இல்லையா? நம்ம தலைவர்ரா நம்ம நடிகர்ரா அப்படின்ட்டு அவங்க கிட்ட போறாங்க. அடுத்து அண்ணாமலைக்காக பிஜேபி கிட்ட போனாங்க ஒரு அணி. எடப்பாடி பிரதான கட்சி, ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சி ஒரு பார்வை பார்த்து போறவங்க இருப்பாங்க. ட்ரெடிஷனலா ரெட்டலைக்கும் அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்காக எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டவங்கன்னு இருப்பாங்க. சீமான் ஒரு பக்கம். இப்படி ஆளும் தரப்பினுடைய ஆளும் கட்சியினுடைய எதிர் மனநிலை உள்ள வாக்காளர்கள் 4-5 அணிகளாக பிரிந்திருக்கிற போது பிரதானமாக குறிப்பாக ஆளுகிற அந்த அணிக்கும் கட்சிக்கும் பலம் தானே. அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன் ஒரு ஸ்டெப் திமுக முன்னாடி இருக்காங்கன்னு. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆட்சி வேண்டாமே, இது போகட்டுமே இந்த ஆட்சி அப்படின்ற அந்த ஆன்டி இன்கம் கட்சி மனநிலை இருக்குல்ல, அது அவ்வளவு பெருசாலாம் இல்லை, அல்லது வெளியில் தெரிகிற அளவுக்கு இல்லை. ஒரு மௌனம் இருக்கிறதும் கவனிக்க தகுந்தது. இந்த மௌனம் ஆபத்தானது. அந்த மௌனத்தை உடைச்சு தங்கள் பக்கம் ஈர்க்கிறதுல திமுக கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா அந்த வெற்றி சாத்தியமாகும். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஆல்ரெடி அவங்க வலுவான அணி, பணபலம் இருக்கு, அதெல்லாம் ரைட்டு தான். எதிரணி பிரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு நிமிடமும் அவங்களுக்கு கவனமா இருக்கணும்ல. நம்ம ஜெயிச்சிட்டோம், கால் மேல கால் போட்டு உட்கார முடியலையே. இன்னைக்கும் தெருத்துருவா போய்கிட்டு தானே இருக்கிறாங்க. வெயில்ல போய் தான் ஆகணும். மெனக்கட வேண்டிய சூழல் திமுகவுக்கு இருக்கு. இல்ல இப்ப இந்த மாநிலங்களுக்கான பிரச்சனையில இந்தியாவிலேயே முதன்மை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறார். மம்தாவை விட ஒரு படி மேல இந்த மாதிரி விஷயங்கள் குரல் கொடுக்கிறாரு. இல்ல இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மம்தாவுக்கு வட மாநிலங்கள் இருக்க முதலமைச்சர் ஒப்பிட வேண்டாம். பாதிக்கப்பட போது தமிழ்நாடு பிரதானமாக வச்சிருக்க தென் மாநிலங்கள். அதனால இந்திய முதன்மை முதல்வராக இருக்கிறார். இந்த அவார்டு கொடுக்கறது, பட்டம் கொடுக்கறதுல அப்புறம் சார், உணர்ச்சியுள்ள ஒரு தமிழனா ஸ்டாலின் குரல் கொடுத்தார். இந்த சொரணை சூடு எல்லாருக்கும் ஒரு தமிழனுக்கும் வரணும், அவ்வளவுதான். இதுல அரசியல கொண்டாந்து பூத்தி முதல்வர்களுக்கு எல்லாம் பாஜக கடைசி இதுல அரசியல் பார்வை பாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி கெயின் ஆகுதுன்னா என்னத்துக்கு அவசரமா கொண்டாந்தீங்க சொல்லுங்க சார். அவர் அரசியலுக்கு பயன்படுத்துறாரு ஸ்டாலின். அவர் கெயின் பண்ண பாக்குறாரு. உன்னை யாரு கூட்ட சொன்னா நாடாளுமன்றத்தை 10 நாள் தள்ளி வேண்டி இவங்களே தானே கேட்டாங்க. எனக்கு அந்த கெயினே வேண்டாம், இத பத்தின பேச்சே வேண்டாம், தள்ளி வைங்கன்னு ஸ்டாலினும் கேட்டார், கார்கே கேட்டார், ராகுல் கேட்டார். ஏதாவது ஒண்ணு மதிச்சிங்களா? அப்ப நீங்க செய்யறதெல்லாம் செய்வீங்க, வாயை மூடிட்டு மௌனமா இருக்கணும். அது எப்படி சார் முடியும்? ஏதாவது ஒண்ணு பேசுனா பிரிவினைவாதம் பேசுறாங்கிறது. நான் திரும்ப சொல்றேன், திராவிட நாடு வேணும்னு கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்கிற துணிச்சல் உள்ளவர் தான் ஸ்டாலின். ஆனா கேட்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். சரிதான், கேட்கிற அவசியம் இல்லை சார். உரிமை குரல் எழுப்புறதும் இப்ப நாட்டை பிரிவிக்கிறதும் ஒன்னா சார்? உன் நாட்டுல இருக்கவன் தானே உங்ககிட்ட உரிமை குரல் எழுப்புறேன். இல்லாட்டி நான் சேட்டை பண்ணிட்டு இந்த நாட்டை எப்படி துண்டாடலான்னு நான் ரகசியமால வேலை பார்த்துட்டு இருப்பேன். எதுக்கு பிரஸ் மீட் வச்சு உங்ககிட்ட வேண்டுகோள் விடுக்கிறேன்? இல்ல அவர் தமிழ்நாடு மட்டும் இல்லையே, தெலுங்கானா மாநிலத்தையும் இழிவுபடுத்தி தெலுங்கானா மினிஸ்டர்லாம் பயங்கரமான எங்களை பிரிவினவாதின்னு சொல்றியா ஒரு மாநிலத்தையே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க பிஜேபி. அதனாலதான் தேஜஸ்வி மாதிரியான ஒரு முதிர்ச்சியற்ற சிறுபிள்ளைத்தனமான நபர்கள் எல்லாம். இத்தனைக்கும் அவர் ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்தவர். அதனாலதான் அவர் எங்க வேணாலும் இருந்தா எல்லா இடத்துலயும் தான் சில தகுதியற்ற நபர்கள். தமிழ்நாட்டுல பிஜேபி தமிழனாவே இருக்கிற அண்ணாமலைக்கு கூட அந்த துடிப்பு வரலையே. அப்ப அண்ணாமலை திட்டத்தை பாராட்ட வேண்டிய நேரத்துல பாராட்டலாம். குறைஞ்சபட்ச உணர்ச்சி வேண்டாமான அண்ணாமலை பார்த்தா முதல்ல கேட்கிற தேஜஸ்வி சூர்யா அடுத்த மாநிலத்துக்காரரு. இங்கேயே இருக்கிற அண்ணாமலைக்கு அந்த எண்ணம் வரலையே சார். அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பான பொய்யான தகவலை சொல்லி அதை மூடி மறைக்கதானே பாக்குறாரு. நீங்க நம்மால முதல்ல திட்டுவோம், தேஜஸ்வி அப்புறம் திட்டிக்குவோம். நமக்கு உரிமை இருக்கு அண்ணாமலை கிட்ட. புரியுதுங்களா நான் சொல்ற அர்த்தம்?
இப்ப இந்த தேர்தல் தொடக்கத்துல அந்த ஒரு கேள்வி வந்தது. இப்ப அது கரைஞ்சிருச்சான்னு தெரியல. அதிமுக வேட்பாளர்கள் வெளியிருந்து வந்தவங்க இந்த திமுக கூட்டணியில அதிக வேட்பாளர் இப்ப பலன் பெற்றிருக்கிறாங்கிற ஒரு விமர்சனம் பார்வை வந்தது. அது திமுகக்குள்ள இருந்தவங்க சரி செஞ்சு பிரச்சாரத்துல எல்லாம் சரியாயிருச்சா? இல்ல, 2 அணியிலுமே கசப்புகள், அதிருப்தி, கோபதாபங்கள் இருந்தது. இருங்க சொல்றீங்க எல்லாம் ஒரு விதம். நீங்க ஒரு பாயிண்ட சொல்றீங்க, கேட்ட தொகுதி கிடைக்கல, கேட்ட எண்ணிக்கை கிடைக்கல அப்படின்னு பல கோபதாபங்கள் 2 அணியிலுமே இருக்கு. சொல்லக்கூடாத விஷயங்களை பொது வழியில போட்டு சொன்னது. காங்கிரஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த அணிக்கு. ராகுல் காந்தியினுடைய அந்த கள்ள மௌனம், திருப்பி அந்த வார்த்தையை அவர் வந்தா கேளுங்க. என்ன நீங்க சாதிக்க போறீங்க? சண்டை போட்டு 3 இடம் கூட வாங்கி 28 இடம் வாங்கினீங்க. நம்ம ஜெயிக்கணும்ன்ற அந்த சுய அறிவு, சுயநலம் கூட உங்களுக்கு இல்லைன்னா என்ன அரசியல் பண்றீங்க? திருமாவளவன் அது மாதிரி சொல்லக்கூடாத விஷயங்களை சொன்னார். இப்ப அதெல்லாம் கொண்டு வீரியமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சோ எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் மறந்துட்டு களத்துக்கு வந்துருவாங்க. கடைசி 5 நாள் பிரச்சாரம். இந்த நேரத்துல போயிட்டு நம்ம பழச கிளறி 2 பேருடைய உற்சாகத்தையும் குறைக்க நான் விரும்பல. நல்லபடியா பிரச்சாரம் பண்ணுங்க, மக்களின் மனங்களை வெல்லுங்கள். வாழ்த்துக்கள். அதான் கருத்து கணிப்புகளை திமுக முதலிடம்ங்கிறத எல்லா கருத்து கணிப்புலையும் மேக்சிமம் வச்சிடுறாங்க. 2வது இடம் அதிமுகவா விஜயாங்கிறதா போட்டிங்கிற மாதிரியான ஒரு எல்லாமே இல்ல. 4 அது சரி பாதிக்கும் அல்லது குறைவாக அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றான். அதனாலதான் கருத்து கணிப்பை நம்பாதீங்கிறேன். நான் என் பார்வையை சொல்லுவேன். திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு, அது தனி. 177 இடம் ஜெயிக்கும் அப்படின்னு எழுதி கொடுப்பேன். நான் கொடுக்க மாட்டேன். அந்த தப்பான முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன். யாரும் சொன்னாலும் நம்பாதீங்க. அதுக்கு ஃபார்முலாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தப்பா போனா மன்னிப்பு கேட்கிற அந்த ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகம் கூட எவனுக்கும் கிடையாது, எவருக்கும் கிடையாது. அதனாலதான் கருத்து கணிப்பை நம்பாதீங்க. அது ஒரு பொருட்டே அல்ல. இல்ல, ஆனா வலதுசாரிகள் பாஜகவினர் எப்படியா ஒரு தொங்கு சட்டசபை இங்க வந்துருங்கிற மாதிரியான ஒரு மறைமுகமா அவங்க ஆட்சி நடத்தலாம் இல்லையா? கவர்னர் ஆட்சி, கவர்னர்ங்கிற பேர்ல. அதுக்கான வாய்ப்பு குறைவு தானே? தெரியாது நமக்கு. ஆனா ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னு சொல்லுவோம். எதுக்கு அதை போய் நோண்டிட்டு இருக்கணும்? இன்னொரு 3 நாள்ல பிரச்சாரம் முடிஞ்சு போலிங் நடக்க போகுது. ஒரு 10 நாள் அமைதியா ரெஸ்ட் எடுங்க. முடிவுகள் வந்த பிறகு ஆய்வு செய்வோம். அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நமக்கு அறிவும் இல்ல, கருவிகளும் இல்ல. ஃபார்முலா இருக்கு. சயின்டிபிக்கா நாங்க உட்கார்ந்து இந்த முடிவுகளை எடுத்தோம்னு யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு தான். ஏன்னா நான் ஒரு 100 பேர்கிட்ட போய் கேட்டோம். 45 பேர் திமுக அணிக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா சீட் ஷேரிங் எவ்வளோ? 37% பேர் அதிமுக பிளஸ்ன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சீட் ஷேரிங் போட்டு ஒரு 80 இடம் போட்டோம். சரி, 15% உங்களுக்கு தாவேக்காக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். எவ்வளவு சீட் போடுவீங்க? இது வரைக்கும் போட்டோம். யாராவது 15% ஒரு இடங்களை போட்டு காமிச்சிருக்காங்களா? சீட்டுங்கிற மாதிரி போடல. ஏன் போடல சார்? 45% வாங்கினா திமுக 170 இடம் ஜெயிக்கணும் போடுறீங்கல்ல. 15% வாங்கினா விஜய் எத்தனை சீட் வாங்குவான்னு போடணுமா இல்லையா? 1 முதல் 3 வரை 15% 3 இடம் தானா? இப்ப உங்களுக்கே இடிக்குது இல்ல இந்த இடத்துல? இங்க நல்லையில ஒரு குத்து, முதுகுல ஒரு குத்து விழுகுதா? அதை யோசிக்கும் போதே. அதனால அதை நம்பாதீங்கிறாங்க. இப்போ சீமான் 8.5% ஓட்டு வாங்கினாரு. 3-4 எம்பின்னு அவருக்கு போட்டிருக்கணும். போட்டீங்களா? 8.5% வாங்கி ஒரு இடம் கூட அவர் ஜெயிக்கல. பிரச்சனை அப்படியும் போகலாம். அந்தந்த தொகுதியினுடைய இப்போ 170 இடம் ஜெயிக்கும், 150 இடம் ஜெயிக்கும் சொல்றாங்களே, அவங்களோட தொகுதி பட்டியலை கேட்டு வாங்க சார். எந்த 170 இடங்களை திமுக ஜெயிக்கும்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 19 தான் டிரான்ஸ்பர் பண்றாங்க. அதை சீட் ஷேரிங்கா, ஓட் ஷேரிங்கா, சீட் ஷேரிங்கா மாத்துறாங்க. அதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் கூத்து. ஊடகங்களுக்கு ஒரு நாள் கூத்து, பிரிண்ட் மீடியாவுக்கு அடுத்த நாள் 2 நாள் கூத்து. நம்ம வேலையை பார்ப்போம். அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. இருந்தாலும் தாவைக்கால செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் போயிருக்கனால கோபிச்செட்டிப்பாளையம் மட்டுமாதான். இந்த 2 இடங்கள்ல விஜய் ஒரு இடமா ஜெயிப்பாங்கிற பேச்சு இருக்குல்ல சார். அதுல எந்த இடம்னு சொல்லி 2 பேரும் தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பல. ஒரு பேச்சு இருக்கா இல்லையா? செங்கோட்டையன் தன்னுடைய எதுனாலும் ஜெயிப்பாரு இல்லையா? சில இடங்கள்லாம் காரைக்குடியில 4 முனை போட்டிப்பா. யாரா ஒரு டாக்டர் எது நல்லா வேலை செய்யறாராப்பா. இல்லப்பா, தேர் போகி அப்பவே நல்லா வேலை செஞ்சாருப்பா. தனியார் என்ன பண்ண ரோட்டு வாங்கினாரு இப்படின்னு சில அந்த தனி மனித அந்த தொகுதியினுடைய கேரக்டரும் பேசி சில வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும். அதனாலதான் நம்மளால அதை சொல்ல முடியும். தேர்பூகி நேம்லாம் இப்ப அதிகம் பேசப்பட மாட்டேங்குது. முதல்ல தேர்பூகி, அமமுகனாலே தேர்பூகி எல்லாம் ஒரு முக்கியமான இவரு அந்த கடம்பூர் மாணிக்கராஜா, அவர்தான் கடம்பூர். அவங்க 2 பேர் இருப்பாங்க. தேர்போகி சிவகங்கைனாலே தேர்போகி தான் சொல்லுவாங்க. இப்ப அந்த பேர்லாம் கொஞ்சம் சிவகங்கையில இதா இருக்கும். அப்படி இல்ல, அவர் காரைக்குடி தொகுதியில நிக்கிறார், தேர்தல்ல பிஸியா இருக்கிறார். வீடியோக்கள் போய் பார்த்தா அவர் பேர் வெளியில வரும். சீமானு அது ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த பேரை இது பண்ண முடியும். ஏன்னா சீமான் நிக்கிறதுனால ஒரு முக்கியத்துவம் பெறுது இல்ல. அதனால நான் 4 முனை போட்டின்னு நான் சொல்றேன். வலுவான 4 முனை போட்டி நிலவுகிற ஒரு சில தொகுதிகள்ல காரைக்குடியும் ஒண்ணு. சுவாரஸ்யமா தான் இருக்கும் முடிவு. பாப்போம் என்ன ரிசல்ட் எப்படிலாம் வரப்போகுதுங்கிறத. தேர்தல் 3-4 நாள், இன்னொரு 10-15 நாள்ல டோட்டலாவே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட வந்து பேச போறோம். எந்த தொகுதி எதனால், எப்படி, எந்த கட்சி ஏறி இருக்கு, இவரை போட்டதுனாலயா, ஓபிஎஸ் போட்டதுனாலயா, இல்ல இவங்க வந்ததுனால லாபமா,
ஏன்னா பெரியகுளத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓபிஎஸ் தீவிரமா வேலை பார்க்குறாருங்கிற செய்தி வருது. ஸோ ஓபிஎஸ் வந்ததுனால விசிகா ஜெயிக்கவே வாய்ப்புங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இல்லைங்க பெரியகுளம் அப்படிப்பட்ட தொகுதி இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இது எல்லாமே ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து நீல ஆழ அகலங்களை பேசிடலாம். நன்றி சார், உங்க நேரம் ஒதுக்கி உங்க கருத்திலே பதிவு செய்ததுக்கு நன்றி. நன்றி.